நேற்று தெரிஞ்சவங்க 2 நாட்டு முருங்கைக்காய் கொடுத்தாங்க. அது அப்படியே இருந்துச்சு. அதனால் காலையில் இன்றைக்கி தோசைக்கு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். அது எப்படி ரெடி பண்ணேன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு 150 கிராம் பருப்பை நல்லா கழுவிட்டு எந்த தண்ணியில் பருப்பு வேக வைக்கிறோமோ அந்த தண்ணியிலையே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு மாங்காய், சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, தக்காளி பழம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். முருங்கைக்காவை மட்டும் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நம்ம 1 டம்ளர் பருப்புனா 2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, பூண்டு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். வேக வச்ச பருப்பு நல்லா ஆறுனதும் திறந்து தண்ணி அதிகமாக இருந்தால் ஒரு பாத்திரத்தை வடிகட்டிடணும். நம்ம உள்ளே சேர்த்துருக்க மத்தியில் நீள நீளமாக முருங்கைக்காய் அதையும் எடுத்து ஆற வச்சு அதில் இருக்கிற சதையை நல்லா வலித்து எடுத்துக்கணும். அப்புறம் சாம்பார் பொடி, உப்பு போட்டு பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதையும் இதையும் சேர்த்து எல்லாம் கொதிக்க விட்டு இதுக்கு தேவையான கொத்தமல்லி இலை போட்டு உப்புலாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினா சூப்பராக இருக்கும் சாம்பார். செய்து பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு.